ஸ்ருதி கோவையில் உள்ள ஒரு கோயிலுக்கு அறங்காவலர் நியமனத்தில் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களே நியமிப்பது தொடர்பாக அறநிலையத்துறை இணை ஆணையர் ஆய்வு நடத்தி உத்தரவிடக் கோரி ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை நீதிபதி பரத சக்கரவர்த்தி தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அந்த விசாரணையின் போது ஜாதி என்பது வளர்ச்சிக்கு எதிரானது, சமூகத்தில் நிரந்தரமாக ஏற்றத்தாழ்வுகளையும் பிரிவினையையும் ஏற்படுத்தும் ஜாதி வளர்ச்சிக்கு எதிரானதாக இருப்பதாக மட்டுமல்ல, கலவரங்களை தூண்டும் ஒரு கருவியாக செயல்படுவது என்பதால் ஜாதி என்பதே தேவையில்லை என்று நீதிபதி பரத சக்கரவர்த்தி கருத்து தெரிவித்திருக்கிறார். அரசியல் சாசனம் மற்றும் பொதுவான கொள்கைகள் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பதுதான் ஜாதி என்ற கருவி என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கருத்துக்கு முரணாக அமைந்துவிடும் பிறப்பால் ஜாதியை நிர்ணயிப்பது மற்றும் ஜாதியின் பெருமைகளை பேசுவது ஆகியவற்றால் எந்தவித பயனும் கிடைக்கப் போவதில்லை என்று நீதிபதி பரத சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தின் பின்னணியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தக்கூடிய சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜாதியே தேவையில்லை, ஜாதி வளர்ச்சிக்கு எதிரானது, ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும், ஜாதி கலவரங்களை தூண்டும், ஜாதி பொது அமைதிக்கு குந்தகங்களை விளைவிக்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்துள்ள இந்த கருத்து மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது.